இவர் ஒரு கனடாவில் பிறந்து வளர்ந்த ஒரு கனேடிய பெண்மணியாகவும் அதே நேரம் தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்த 1960களில் புலம்பெயர்ந்த ஒரு தமிழ் வைத்திய நிபுணர் ஒருவரின் மகளாகவும் அவருடைய தாயார் என்பவர் பஞ்சாப் பிரதேசத்தைச் சேர்ந்தவராக அடையாளம் காணப்பட்டாலும் அவர் பஞ்சாபில் பிறந்த இந்து. சிறுபான்மையினர் முதலாவதாக வெளிவிவகாரம் அமைச்சராக வருவது என்பது இதுதான். அனிதா ஆனந்த் அவர்கள் தான் முதலாவதாக வந்திருக்கின்றார். இந்திய ஊடகங்கள் பிரபல்யப்படுத்துகின்றன. ஒரு இந்து மதத்தை முதன்மையாக கொண்ட முதல் அமைச்சராக இருக்கின்ற அல்லது இந்து மத ஒரு சாசனத்தை அல்லது புத்தகத்தை தனது சத்திய பிரமாணத்திற்காக பாவிக்கின்ற ஒருவர் வந்திருக்கின்றார் என்பதை அவர்கள் முக்கியமாக பார்க்கின்றார்கள். இந்திய இலங்கை படைகளால் படுகொலை செய்யப்பட்ட மக்களை கூறுவதாக இருந்தது. இப்பொழுது அந்த இந்தியா என்கின்ற விதத்தை நாங்கள் மறக்கின்ற வகையிலான செயற்பாடுகளை கூட சில நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இப்பொழுது நாங்கள் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:33 இருக்கிறது. இது சமூக அரசியல் பரப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அண்மையிலே மாகாணியினுடைய கேபினட்டில் நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சர்கள் குறித்து நாங்கள் விழாவாரியாக பேசியிருந்தோம். அதில் மிக முக்கியமாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற 2 தமிழ் அமைச்சர்களும் நமக்கு மிக மிக முக்கியமானவர்கள். தமிழர்கள் வரலாற்றிலே அது ஒரு மிக முக்கியமான அடைவாக பார்க்கப்படுகிறது. ஆக அவர்களை குறித்து தனித்தனியாக உரையாட வேண்டிய கனதி அவர்களுக்கு இருப்பதனாலே இன்றைய நாளிலே நாங்கள் அனிதா ஆனந்த் குறித்து உரையாட போகிறோம். முதலாக மாகாணியினுடைய கேபினட்டில் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்திய வம்சாவளியினைச் சேர்ந்த தமிழ் இந்து பெண்மணியாக இருக்கின்றார் அனிதா ஆனந்த். அந்த வகையிலே அது கொண்டாடப்பட வேண்டிய மதம் இனம் என்பது தாண்டி அவருடைய ஆளுமைக்காக அவர் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியவர். நம்முடைய ஒருவரை நாமே கொண்டாடாவிட்டால் இல்லாவிட்டால் அவர் குறித்து நாம் பேசாவிட்டால் அதற்கு அர்த்தம் கிடையாது இல்லையா? ஆகையினாலே இன்றைய நாளில் அவரை குறித்து நாங்கள் பேச போகிறோம். அவருடைய அரசியல் பின்னணி, அவருடைய குடும்ப பின்னணி, அவர் இதுவரைக்கும் கனேடிய சமூகத்திற்கு ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் என்கிற வகையில் நாங்கள் பேச போகிறோம். அதற்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல யார் இந்த அனிதா ஆனந்த், அவருடைய அரசியல் ரீதியான பயணம் எப்படிப்பட்டது என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இவர் ஒரு கனடாவில் பிறந்து வளர்ந்த ஒரு கனேடிய பெண்மணியாகவும் அதே நேரம் தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்த 1960களில் புலம்பெயர்ந்த ஒரு தமிழ் வைத்திய நிபுணர் ஒருவரின் மகளாகவும் அவருடைய தாயார் என்பவர் பஞ்சாப் பிரதேசத்தைச் சேர்ந்தவராக அடையாளம் காணப்பட்டாலும் அவர் பஞ்சாபில் பிறந்த இந்து. எனவே மத ரீதியில் இவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவராகவும் அதே நேரம் தனது அதாவது பழக்க வழக்க சம்பிரதாய பூர்வங்களை கடைபிடிப்பவராகவும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுபவராகவும் அதே நேரம் தனது சத்திய பிரமாணத்தை கூட அதாவது பகவத்கீதா என்கின்ற அதாவது இந்து நூலின் மேலான சத்திய பிரமாணமாக எடுத்திருந்தார் என்பதும் கடந்த ஆட்சி காலத்தின் பொழுதும் இந்த ஆட்சியின் பொழுதும் அறியப்பட்ட உண்மைகள் இருந்த பொழுதும் இவருடைய அதாவது அந்த வளர்ப்பு என்பது நிச்சயமாக நோவஸ்கோசியா பிரதேசத்தில் இருந்திருந்தாலும் அதன் பிறகு 18 வயதில் அவர் டொரண்டோவை நோக்கிய தனது பயணத்தை மேற்கொண்டு பட்டப்படிப்புகளை மேற்கொண்டிருந்தார். இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு சிறந்த கல்வியாளர், 4 பட்டமானி படிப்புகளை மேற்கொண்டவர். அது கூட சட்டத்துறையில் ஆக்ஸ்போர்டில் இப்பொழுது நோமலாக நாங்கள் LLB என்பதை போல LLM மாஸ்டர் செய்கின்ற பொழுது அந்த துறையிலே முதலாவதாக வந்து தங்கப்பதக்கத்தை கூட வென்றவராக இருக்கின்றார். அத்தோடு அவர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் சட்ட விரிவுரையாளராக இருந்திருக்கின்றார். சட்ட நிறுவனங்களில் பணியாற்றி இருக்கின்றார். இவ்வாறானவற்றை இருந்த பொழுதும் அவர் தனது தமிழ் தொடர்புகளை அல்லது உணர்வுகளை பேணுபவராகவும் தமிழர்களுடன் பழகுவதற்கு இலகுவானவராகவும் மிகவும் ஒரு சாதாரணமாக பழகக்கூடியவராகவும் இருக்கின்ற பொழுதிலும் அவரது இந்த கல்வி தகமை மற்றும் அனுபவங்கள் என்பன அவரை உயர்த்தி சென்றிருக்கின்றன. அவரை ஒரு உச்சநிலையில் வைத்து பார்த்திருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர் வகித்த பாத்திரங்கள் என்பன நிச்சயமாக மிக மிக முக்கியமானவை. பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருக்கின்றார்,
ட்ரெஷரி போர்ட் என்கின்ற அதாவது பொருளாதார சபையின் தலைவராக இருந்திருக்கின்றார். மற்றும் முக்கியமான அமைச்சுக்களை எல்லாம் வகித்திருக்கின்றார். அதாவது இந்த கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் என்கின்ற, அதாவது வந்து கோவிட் காலத்தில் இந்த வேக்சின் போன்றவற்றை எல்லாம் எடுப்பதற்காக, அதே போன்று இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்த பொழுது உக்ரைனிற்கு சென்று அங்கே ஆயுத விநியோகங்களை கண்காணித்தவராக கூட இருந்திருக்கின்றார். 2 சகோதரிகளுடன் பிறந்தவர். 2 சகோதரிகள். மூத்தவர், இவருக்கு மூத்தவராக ஒருவரும் கீதா என்று, இன்னும் ஒருவர் சுனிதா என்று நிற்கின்றனர். அவர் இளையவராகவும் இருக்கின்றார். இவருக்கு பெயர் இந்திரா அனிதா. இந்த நிலையில் அவர் ஒரு வெள்ளையரை திருமணம் செய்து 4 குழந்தைகளுடன் இங்கே ஓக்வில் நகரில் வசித்து வருகின்றார். இந்த முறை தேர்தல் வரை அவர் 3 முறை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதாவது வந்து அவர்கள் அந்த ஒரு செல்வந்த குடும்பத்தை ஒட்டிய நிலையில், மத்திய தரத்திலிருந்து மேலெழுந்த நிலையில் வாழ்கின்றவர்கள். இந்த தேர்தலில் அவர் தான் போட்டியிட விருப்பமில்லை என்கின்ற நிலையை கொண்டிருந்த பொழுதும் மார்காணி வந்ததன் பின்னர் தனது முடிவை தான் பரிசீலிப்பதாக கூறி மாற்றி தற்பொழுது போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். இங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் அந்த உண்மை துணிந்த விடயங்கள் 2 இருக்கின்றன. ஒன்று, சிறுபான்மையினர் முதலாவதாக வெளிவிவகார அமைச்சராக வருவது என்பது இதுதான். அனிதா ஆனந்தவர்கள் தான் முதலாவதாக வந்திருக்கின்றார். மற்றது இந்து சமயத்தை சேர்ந்த அல்லது தமிழ் பேசுகின்ற தந்தையை கொண்ட ஒருவர் வந்திருப்பதும் முக்கியமானது. அதாவது 2 அமைச்சுக்களும் முக்கியமான அமைச்சுக்களாக இருந்தாலும் இவருடைய பெரும்பான்மை என்பது, அதாவது நாளை ஒரு தலைவராக கூட வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒருவராக இருக்கின்ற தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. கடந்த தேர்தல் போட்டியில் கூட ஜஸ்டின் ட்ரூடோ விலகிய பொழுது இவர் கூட போட்டியிடலாம் என்கின்ற ஐயங்கள் இருந்த பொழுது தான் அவ்வாறு போட்டியிடவில்லை என்று கூறிவிட்டு அரசியலில் இருந்து ஒதுங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இருந்த பொழுதிலும் அவர் தற்பொழுது ஆளுமை மிக்கவராக மாறியதற்கு காரணம் மாக்காணி அவர்களின் வரவும் அவரது தேர்தலை தான் எதிர்கொள்வதற்காக மீள பரிசீலித்து அதற்கு ஆமோதித்ததும் என்பதுதான் கூற வேண்டும். நிச்சயமாக. ஆக ஒரு கனதியான ஒரு அரசியல் பின்புலமும் அதே நேரம் ஒரு சட்ட பின்புலமும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணி நமது சமூகத்தில் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயுமே பெருமைக்குரிய ஒரு விடயம் தமிழர்களாக. ஆக இவருடைய நியமனம் என்பது எந்த வகையிலே தமிழர்களுக்கு உதவும் என்று நினைக்கிறீர்கள்? அனிதா ஆனந்தினுடைய இதுவரை காலமும் தமிழ் சமூகத்துக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருந்தது? எப்படியான சமூக பணிகளிலே இதுவரைக்கும் அவருடைய பங்கு இருந்திருக்கிறது, இனிமேல் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆமாம், அவர் அதாவது வந்து சட்டவியலாளர் மற்றும் கற்கை தேர்ந்தவர் அல்லது கல்விமானாக இருப்பவர் என்கின்ற ரீதியில் அவரது நிகழ்வு என்பது நிச்சயமாக அதுவும் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் சட்டவியல் பேராசிரியராக இருக்கின்ற பொழுது பல தமிழ் இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களுடனான பரிவர்த்தனைகள் பழக்க வழக்கங்களை கொண்டவராகவும், அதே நேரம் இங்கே நடைபெறுகின்ற தமிழ் அமைப்புகளின் விழாக்கள் போன்றவற்றில் கலந்து கொள்பவராகவும் ஆலயங்களுக்கு செல்பவராகவும் இருக்கின்ற தன்மையும் இலகுவில் அணுகக்கூடியவராக இருப்பதுதான் அதீதமான உண்மையாக இருக்கின்ற உண்மை. அதாவது வந்து தாராளமாக பழகுபவர் மாத்திரமல்ல, இலகுவாக அணுகக்கூடியவராக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தமிழர்களின் பிரச்சனையை தொடர்பாக கரி ஆனந்த சங்கரி அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுடன் அவருடைய முடிவு இணைந்தே பயணிக்கும். ஏனென்றால் அவர் இது தொடர்பான இந்த பட்டறிவு அல்லது இது தொடர்பான நேரடி அனுபவத்தை கொண்டு ஒருவராகவும் கனடாவில் பிறந்த ஒருவராகவும் இருக்கின்றபடியால் இந்த ஹரி ஆனந்த சங்கரி செல்கின்ற பாதையில் அவருடைய பயணம் இருக்கும் என்பதில் எந்தவித அதாவது சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இப்பொழுது இன்னும் யுவனிதா நேத்தன் என்கின்ற இன்னும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து பயணிப்பதால் இங்கே இவர்களுடைய கூட்டு என்பது நிச்சயமாக இந்த இணைந்து செல்வதாக இருக்கும். நிச்சயமா இந்த ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் கொண்டு வந்த இனப்படுகொலை தொடர்பான
கசப்பான அந்த பிரேரணையின் போதான ஆதரவு எல்லாம் அவருடைய ஆதரவு எல்லாம் இருந்திருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை விட நட்பு பாராட்டுபவர், குறிப்பாக இந்த தமிழ் அமைப்புகளுடனோ அல்லது கரியான் சங்கருடனோ நட்பு பாராட்டி பழகக்கூடிய ஒருவராக இருக்கின்றபடியால் இவர் கரியானந்த சங்கரி எவ்வாறான பாதையில் பயணிக்கின்றாரோ அதை ஒட்டியதாகத்தான் அவரது பயணம் இருக்கும் என்றால் அவர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இப்பொழுது பார்த்தீர்களானால் கரியானந்த சங்கரியும் ஒரு சட்டத்தரணி. எனவே அவருடைய அந்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற நடவடிக்கையில் தான் இவரும் இணைந்து செல்வார் என்பது உண்மை. நிச்சயமாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் என்பது எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாதம், வலி சுமந்த ஒரு மாதம். ஆக இந்த மே மாதத்திலே தமிழர்களினுடைய எழுச்சி என்பது சர்வதேச அரங்கிலே பல்வேறு விதங்களிலே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு விதங்களிலே ஒலிக்கிறது, அதற்கான எதிரொலிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, பிராம்டனிலே அங்கே வானளாவ எழுந்திருக்கக்கூடிய அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பதும் தமிழின படுகொலையினுடைய அந்த அடையாளமும், இன்னொரு பக்கம் அதற்கு எதிராளிகள் காண்பித்திருக்கிற அதனுடைய எதிர்த்தரப்பு எதிர்வினை என்பதும் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. காரணம், எங்களுக்கு அப்போது கிடைக்காத நீதி இப்பொழுது காலம் தாமதித்தாலும் காலம் அதை ஏதோ ஒரு விதத்திலே காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆக இப்படியான காலப்பகுதிகளில் இன்னும் ஒரு அதனுடைய மைல்கல்லாக தமிழர்கள் கனேடிய தேசத்தினுடைய அரசியலில் மிக முக்கியமான 2 இருக்கைகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பது உண்மையிலுமே பெருமையான ஒரு விடயம். ஆக ஒரு எப்போது மாகாணியினுடைய கேபினட் பற்றி எங்களுக்கு தெரியும். அவர்கள் ஏற்கனவே லிபரல் சொல்லியிருந்தார்கள், அங்கே பாலின சமத்துவம் என்பது கட்டாயம் பேணப்படும் என்று. அதனுடைய ஒரு அங்கமாக இம்முறையும் மாகாணியினுடைய கேபினட் அதை உள்வாங்கி இருக்கிறது. வெளியுறவு துறை அமைச்சராக ஒரு பெண், அதுவும் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பது கடந்த காலங்களிலே இந்தியாவுடன் கனடாவுக்கு ஏற்பட்டிருந்த கசப்புகளை சரி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. இப்பொழுது இவ்வாறு குறிப்பிடுங்கள். அதாவது அமெரிக்காவில் முக்கியமான ஒரு 4 பொறுப்புகளில் துளசி மற்றும் இவர் பட்டேல், இன்னும் 2 இருக்கின்றார்கள் முக்கியமாக. அதாவது இவருடைய மனைவி உஷா வேன்ஸ், மேலும் ஒருவர் எனக்கு பெயர் உடனடியாக ஞாபகம் பெறவில்லை. இவர்கள் இருக்கின்றார்கள். இதே போன்ற ஒரு நிலையில் இந்தியாவுடனான உறுதிப்பாடு என்பது நிச்சயமாக மேலெழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொன்னால், அது குறித்த கருத்துக்களை இந்திய ஊடகங்கள் பிரபல்யப்படுத்துகின்றன. ஒரு இந்து மதத்தை முதன்மையாக கொண்ட முதல் அமைச்சராக இருக்கின்ற அல்லது இந்து மத ஒரு சாசனத்தை அல்லது புத்தகத்தை தனது சத்திய பிரமாணத்திற்காக பாவிக்கின்ற ஒருவர் வந்திருக்கின்றார் என்பதை அவர்கள் முக்கியமாக பார்க்கின்றார்கள். அது நிச்சயமாக ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயமாகவும் உறவுகள் மீள் புதுப்பிப்பதற்கான அவர்களுடைய எதிர்பார்ப்பு கூட உறவுகள் மீள புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று அங்கே இடம்பெற்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அதை பாராளுமன்றத்தில் தெரிவிக்காமல் அந்த விடயங்களை சட்ட ஆளர்கள் மூலம் கொண்டு சென்றிருக்கலாம் என்ற கருத்தியல்பு என்பது அவர்களிடையேயான ஒரு முரண்பாட்டுக்கு வழிவகுத்திருந்தது உண்மை. அதே போன்ற நிலையில் தான் அதை நீங்கள் குறிப்பிட்ட மற்ற இனப்படுகொலை விவகாரம் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஆனால் அதில் பங்காளிகள் யார் என்பதில் தான் இப்பொழுது நாங்கள் அந்த போர் நடைபெற்ற பொழுது 34 நாடுகள் இணைந்து பங்காற்றின என்பதை இப்பொழுது அந்த கடந்து செல்வதாகவும் அல்லது இந்தியா இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் என்றால், முன்னர் ஒரு நிகழ்வு நடைபெறுமாக இருந்தால் இந்திய இலங்கை படைகளால் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூறுவதாக இருந்தது. இப்பொழுது அந்த இந்தியா என்கின்ற விதத்தை நாங்கள் மறக்கின்ற வகையிலான செயற்பாடுகளை கூட சில நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இப்பொழுது நாங்கள் உண்மையிலேயே ஒரு இனப்படுகொலைக்கான சின்னத்தில் அந்த இந்தியா என்கின்ற வார்த்தையும் அங்கே இடம்பெற வேண்டும் என்றால், இந்திய படைகளின் பிரசன்னத்தின் பொழுது இடம்பெற்ற படுகொலைகள் எல்லாம் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் சாதாரண படுகொலைகள் அல்ல. எனவே இவ்வாறான நிலைமை என்பது மேலும் மேம்பட்டு செல்வது என்பது மக்கள் நலனுக்காக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக. ஆக நம்மவர்களை நாம் அவர்களுக்கான சரியான அங்கீகாரத்தை கொடுத்து நாங்கள் ஒரு இனமாக அங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மீள அவ்வப்போது நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. காரணம், தமிழ் தேசியம் என்பதோ இல்லாவிட்டால் தமிழர்களுக்கான நீதி என்பதோ இன்றைக்கு நாளைக்கு கிடைத்து விடக்கூடியது அல்ல. அது ஒரு நீண்ட பயணம், ஒரு கசப்பான வரலாற்றிலே நிறையவே நாங்கள் துரோகிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அப்படி துரோகங்களை எதிர்கொண்ட ஒரு இனம் மீண்டு வருவதற்கான அந்த காலப்பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பயணம் என்பது ஒரு பாஸ்கா போல,
யூதர்களுக்கு எப்படி பாஸ்கா என்றவர்கள் சொல்லுவார்களோ, அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்ட காலத்தை நினைவு கூறுவார்களோ, அதே போல தமிழர்கள் நாங்கள் எங்கள் இனம் எவ்வாறெல்லாம் துரோகிக்கப்பட்டது, எவ்வாறான கடினமான பாதைக்குள்ளாக நாங்கள் நடந்து வந்தோம் என்பதை காலத்துக்கு காலம் எங்களுக்கு நாங்களே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே மிக மிக முக்கியமான மாதம் இந்த மாதம். அந்த மாதத்திலே 2 தமிழர்கள் இந்த கனேடிய நாட்டினுடைய மிக முக்கியமான இருக்கையிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயம். அவர்கள் இருவருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள். நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலிலே இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.